சபையார் அமருங்கள். ஒரு வேத பாடம் நமக்கு இன்று வாசிக்கப்படும். இன்று தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பாடம் எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 47 வசனங்கள் 1-9 வரை. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவன் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதாயிருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்தது. விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர் ஞாயிறு. எல்லா வாலிபர்களும் நான் ஹல்லேலூ சொல்லுவேன், நீங்க யான்னு சொல்லணும். ஓகேயா? ஒரே வாலிபர்கள் மட்டும் இருதயத்துல வாலிபர்களாக இருக்கிறவர்கள் தயவு செய்து கொஞ்சம் மௌனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூ. ஓமா இன்னும் 2 வாட்டி கேட்பேன். ஹல்லேலூ. இன்னும் ஒரு வாட்டி. லாஸ்ட் டைம் அந்த பக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கு. வாலிபர்கள் இப்ப எல்லாம் சர்விங் மோஸ்ட் இந்த சைடு இருக்கு. ஓகே, one more time. Last time, hallelujah. Okay, thank you. Praise the Lord. இன்றைக்கு வாலிபர் ஞாயிறு. அதனால தான் வாலிபர்கள் முன் வந்து கர்த்தருக்காக சேவை செய்கிறார்கள். Praise the Lord. Let's encourage them. I think we need to do that. நான் யோசித்தேன், நம்முடைய ஆங்கிலிக்கன் டயசிஸ்ல எப்போதும் ஜூலை மந்த் வந்து always the first Sunday is set aside as a youth Sunday. So நானும் அப்படிதான். பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் சொல்லி இந்த மாதிரி முன்னுக்கு வந்து அந்த சர்வீஸ் புக்கை நீ தான் லீட் பண்ணும். நானா? இல்லாட்டி அந்த பாட்டு நீ தான் லீட் பண்ணும். நானா? இன்னைக்கு பாஸ்டர் வேற வந்து நிக்கிறேங்க, பிரசங்கம் பண்றேன். God always gives us new beginnings. புதிய காரியங்களை, வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஸோ நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். யோசித்தேன் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஞாயிறு, அதாவது வாலிபர் ஞாயிறு மட்டுமல்ல, இஸ் a Sunday service. சோ இந்த நாளினுடைய செய்தி எசேக்கியேலின் புத்தகம் 47ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது தேவன் எசேக்கியேல் இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம் என்றால், ஒரு புருஷனின் மூலமாக, ஒரு மனுஷன். வேதத்துல தமிழ்ல புருஷன் என்றால் மனுஷன், a man. இந்த மனுஷன் இந்த எசேக்கியேலை தேவனுடைய நதியாய் அவருடைய ஆலயத்திலிருந்து, அவருடைய பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீரையும், அந்த தண்ணீர் நதியாக மாறுகிறதையும் வெளிப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். மிகவும் ஆச்சரியமான ஒரு பாகமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தண்ணீர் அது ஒரு நதியாக
மாறி வர இந்த வசனங்கள் 1-9 நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது, நன்மையை கொண்டு வந்தது, செழிப்பை கொண்டு வந்தது. அந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அதை தொடுகிறவர்கள், அதில் மூழ்கிறவர்கள், அதில் பக்கத்தில் இருக்கிறவர்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவே ஆண்டவர் இந்த எசேக்கியலை ஒரு பயணத்துக்குள்ள கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பயணத்துல கொண்டு போகிற நேரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த மனுஷன் அளவிடுகிறான். 1000 அளவிட்டு எசேக்கியல் அந்த தண்ணீர் அண்டையிலே கால் எடுத்து வைக்க முதலாவது அந்த அனுபவம் எப்படியா இருந்தது என்று பார்க்கும்போது அது கணுக்கால் அளவாய் இருந்தது. 3ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணக்கால் அளவாய் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா, கணக்கால் அளவு. கணக்கால் ankle deep, அவ்வளவுதான், கணக்கால் அளவா தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் அந்த கணக்கால் அளவை அவன் அளவிட வேண்டும், அவன் ருசி பார்க்க வேண்டும் என்று சித்தம் கொண்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He had to experience the ankle deep first. நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்பொழுதும் அந்த அளவுல தான் ஆரம்பிக்கும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியேலுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர் சித்தம் கொண்டார். இங்க இருக்கக்கூடிய அனைத்து வாலிபர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீ எங்கே இருக்கிறையோ அங்கே நீ அளவிட்டு நீ வளருவாயாக. அந்த ankle deep எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மறந்து விடவே கூடாது. நேற்றைய தினத்துல 2 சகோதரர்கள் மத்தியில நான் ஒரு டினர் ஃபெலோஷிப் என்னை அழைத்து கொண்டாங்க. அண்ணன்மார்கள் சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட கிரைஸ்ட் சர்ச்ல வளரும்போது சிலர் வந்தாங்க என்னை வழி நடத்துறதுக்கு. அப்ப அவங்க என்னை வழி நடத்தும் போது I was just a youth, very very young in the faith, very gullible, very naive and unknown. விசுவாசம் ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா அவங்க என்ன கணக்கால் அளவில் என்னுடைய விசுவாசம் இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சு என்னை கைப்பிடித்து அழைத்து வந்தார்கள். ஃபுட்பால் ஆடுவா. அப்படி ஃபுட்பால் ஆடின பிறகு அப்புறம் கொஞ்சமாக பைபிள் ஸ்டடி, அப்ப கொஞ்சமாக ப்ரேயர், அப்போ ரவுண்டா உட்காருவோம், ப்ரே பண்ணுவோம். பயந்து போயிருப்பேன், ஐயோ என்னடா ஃபுட்பால் ஆடுறதுக்கு அண்ணன் கூட்டிட்டு வந்தாங்க. கடைசியில பார்த்தா யூத் குரூப்ல வந்து கூட்டி வந்து சேர்த்துருவாங்க. அதான் அவங்களுடைய தந்திரம். ஆனா நல்ல மந்திரமா இருந்துச்சு. நல்லது, கணக்கால் அளவா இருந்தாலும் ஆண்டவர் அங்கேயும் ஒரு கிரியை செய்வார். எடுத்தானே நம்ம முன்னுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற இடத்துல நம்ம உண்மைத்துவமாக இருக்க வேண்டும். அந்த கணக்கால் அளவு எசேக்கியேல் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அதோடு முடியவில்லை. கர்த்தர் இந்த புருஷன் மூலமாக 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேல் chapter 47 verse 4. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. முழங்கால் அளவு சொல்லுவோம், முழங்கால் அளவு, நீடில். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். கணக்கால் அளவு, முழங்கால் அளவு, முட்டி வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. ஹல்லேலூயா. நம்ம நீச்சலுக்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம், அளவிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா போவோம். எத்தனை பேருக்கு ஸ்விம்மிங் பயம், எஸ்பெஷலி பீச்சுக்கு போனா ஐயோ கொஞ்சம் கொஞ்சமா முதுவா கால் எடுத்து வைக்கிறது, மணல் அப்படியே இழுக்கும். அதுக்கு முட்டி கால் மேல ஐயோ யோ 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 யோ. சில நேரத்துல பேப்டிசம் நம்ம பீச்சுக்கு போகும்போது எல்லாம் தடுமாறும். ஆனா அந்த முட்டி கால் வரைக்கும் போனோம்னா கொஞ்சம் ஒரு பயம் வரும். ankle deep is one level, but ஆண்டவர் இன்னொரு லெவலுக்கு கொண்டு போக ஆசைப்படுகிறார். அதுதான் knee deep. முழங்கால் அளவு. வேதத்துல பார்க்கிறோம், முழங்கால் யாவும் முழங்கிட வேண்டும், நாவுகள் அறிக்கையிட வேண்டும், கிறிஸ்து இயேசுவே இரட்சகர், அவர் மீட்பராக இருக்கிறார் என்று. முழங்கால் அளவுக்கு எசேக்கியேல் வர ஆரம்பித்தார். அப்ப எப்படி இருக்கும்? Do you know when you go to the deeper sea, your heart actually beats faster, at least for me lah. உங்களுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா I'm a non swimmer. அது வேற. ஒரு அளவு கொஞ்சம் ஸ்விம் பண்ண அப்படி இப்படின்னு அங்கங்க, ஆனா cannot for long runல. சோ ஒரு பயம் வரும். விசுவாச பயணத்துல சில நேரத்துல ஆண்டவர் அந்த அளவை கொஞ்சம் உயர்த்த ஆசைப்படுவார். அவர் உயர்த்த ஆசைப்படும் போது அதுக்கு ஏற்ற வண்ணமாக நமது கால் எடுத்து வைக்கணும். ஆமென் சொல்லுமா? பயப்படாதீங்க. விசுவாச பயணம் எப்போ கால் எடுத்து முன்னுக்கு வச்சுதான் ஆகணும். கலப்பையில கை வைத்தவர்கள் திரும்பி பார்க்க முடியாது. திரும்பி பார்க்க வேணாம்.
கால் முன்னுக்கு வச்சா முன்னுக்கு வச்ச காலை பின்னுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. துருஸ் ஜலான் தான். என்ன இருந்தாலும் ஆண்டவரே நீங்க கை பிடிப்பீங்க, நீங்க கைவிட மாட்டீங்கன்னு. அப்ப அந்த அளவிட்டு எசேக்கியேல் அந்த அனுபவத்துக்குள்ள வருகிறார். Friends, young people, when God is guiding you, let him guide you. சில வாலிபர்களை ஆண்டவர் உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக, சிலர் உங்களுடைய மூப்பர்கள் மூலமாக, பாஸ்டர்ஸ் மூலமாக, உங்களுடைய ஆன்டி அங்கிள் மூலமாக, when God guides you, let him guide you. விட்டுருங்க. let go of the steering wheel of your life. Just like Noah's ark பாத்தீங்கன்னா there's no steering wheel, there's no rudder. Noah's ark வந்து there's no rudder. ஷீப்ல பாத்தீங்கன்னா rudder இருக்கும்ல. ஆனா Noah's ark வந்து there's no. Who guides the ship? God. எப்படி அந்த என்ன ஒரு படம் ஈவான் ஆல்மைட்டி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, படம் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, நான் பார்த்தேன் ஈவான் ஆல்மைட்டின்னு. பாருங்க அந்த படம் நல்லது, அந்த மாதிரி படம் பாருங்க. அப்புறம் வேற மாதிரி சரி வேற ஈவான் ஆல்மைட்டி அந்த ஆண்டவர் சொல்லுவாரு. மார்கன் ஃப்ரீமன் ஆண்டவராக வந்தாரு. ஐயோ வேடிக்கையா நீ ஐயோ சரி நான் சொல்லல, நீங்க போய் பாருங்க. அந்த நோவாஸ் ஆர்க் அவர் கட்டுனோம் பாத்தீங்களேன். So coming back, Noah's ark, how did it survive? It is God. ஆண்டவர். நீங்களும் நானும் முழங்கால் அளவுக்கு போகும்போது கொஞ்சம் அளவு அடிக்கம் பாருங்களேன். கணக்கால் அளவு ஜூஜுபி. ஸ்விமிங் போகும்போது பிள்ளைங்க சின்னதா இருக்கும்போது அப்படிதான். பெரியவங்களுக்கு ஸ்விமிங் பூல் இருக்கும், சின்னவங்களுக்கு சின்ன ஸ்விமிங் பூல். ஜூஜுபி சொல்லுங்களா. இன்னைக்கு கூட சிரிக்கணும். நீங்க வாலிபரா இருக்க முயற்சி பண்றேன். அவங்களுக்குன்னு பூல் இருக்கும். நான் என்னத்த பண்ணுவேன், ஒரு கட்டத்துல ஷேமன் அப்படிதான் ஒரு சின்னதா இருப்பாரு, அது ரொம்ப ஷேலோவா இருக்கும். அந்த ஷேலோல அப்படியே நான் படுத்து கிடப்பேன். அது ஒரு இன்பம். ஏன் அந்த ஷேலோ அந்த நீ டீப்க்கு மட்டும் கொண்டு போனோம்னா ஏன்னா மூழ்க மாட்டாங்க. சேஃப், ஒன்னும் சேஃபர். Alright, but the adult cannot always be there. Friends, when God allows you, causes you and tells you to go to another level, go. இல்லனா இருக்கிற இடத்துல தான் அந்தாகாகி பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் உங்களை உயர்வான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார்னா, அனுபவத்துக்குள்ள உங்க கொண்டு போறார்னா, let him bring you. அலைகள் வீசதான் செய்யும். The knee will sometimes wobble. Sometimes we may be feeling fearful or tired or drained, but the Lord is the one who's calling you. அவர் அளவிட்டு அவர் அந்த அனுபவத்துக்குள்ள எசேக்கியேலை கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு பார்க்கும்போது அந்த 4ஆம் வசனத்திலே, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். பாருங்க, கடக்க பண்ணினார் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். We see continuously in this verse that the Lord allows him to walk there, walk in the waters. And the baby steps எடுத்தாலும் walking in the waters. You experience for yourself. நீ தனியாக உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்துக்குள்ள நீ தனியாக வர வேண்டும் என்று எசேக்கியேலுக்கு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கடக்கப்படினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவுக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. இடுப்பளவுக்கு வந்த உடனே எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் மேல போச்சுன்னா you start floating. That's where you experience the Spirit's move. You let go control of your life. Say, Lord, அந்த அளவுக்கு நான் வரேன் ஆண்டவரே, நான் வரேன்னு நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். பிரியமானவர்களே, what started off from the temple of God, தேவனுடைய ஆலயத்துல அவருடைய பலிபீடத்துல ஆரம்பமான அந்த தண்ணீர், கிழக்கிலிருந்து வந்த அந்த தண்ணீர், எசேக்கியேல் அந்த தண்ணீர் வருகிறதை கண்டு அவனும் அதிலே கடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. When God is with us, who can be against us? கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில முன்பதாக வைக்கும் போது சகலமும் கர்த்தர் நேரத்துக்கு நேரம் ஆண்டவர் அழகாக சரியாக அமைத்து கொடுப்பார். If I'm standing here preaching this sermon, there are many brothers and sisters, aunties, uncles இங்க இருக்கிறாங்க, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டிலாம் இங்க இருக்கிறாங்க. இப்படிதான் இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்தோம் யோசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் நம்ம மேல வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். The Lord encourages every young person. ஏன்னா நீங்கள் கடந்து வருகிற சவால் நம்முடைய ஈராக்கு சமமாக நம்ம சமர்ப்பிக்க முடியாது.
era is different, the challenges are different. Same problem irukadhu, but different modes la varum, different forms la varum. How are you going to survive this world? It is by the Lord's grace. அவன் அந்த அனுபவத்துக்குள்ள வருகிறார் எசேக்கியேல். கர்த்தர் அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறார் பாருங்க. 5ஆம் வசனம் பாரும்போது இன்னுமாக அளவிடுகிறார். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. ஹalleluya. கடக்க கூடாத நதியாய் இருந்தது என்று வசனம் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். He measured off another 1000, but now it was a river that I could not cross because the water had risen and was deep enough to swim. Hallelujah. Praise the Lord. We cannot swim on shallow waters, friends. ஆழத்திற்கு வர ஆண்டவர் அழைக்கிறார். ஆழத்துக்கு வர ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான். Come deeper. ஆழத்தில் வா. Come deeper. It's time to swim. அந்த அளவு ஆண்டவருக்கு தெரியும். அங்கே அது நான் அடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சலாலும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. ஹalleluya. ஆண்டவர் நம்மளை ஆழத்துல தள்ளி நீ சாக வேண்டும், நீ செத்து போனோம், நீ வியாதி படணும், நீ அவதிப்படணும், தனியாக நீ போய் விடுவாய் என்று அவர் சித்தம் கொள்ள மாட்டார். இந்த நதி தேவனுடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நதியாய் இருக்கிறது. ஹalleluya. Is the river of God. ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவரோடு இணைந்து இசைந்து நம்ம வாழும்போது வருகிற ஆசீர்வாதம் ஏராளமாக இருக்கிறது. This is not the river that will consume you. This is the river that will lift you up in life. Hallelujah. This is God's river. Hallelujah. Praise the Lord. இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்றீங்களா? வேர்டை ஃபாலோ பண்றீங்களா? ரொம்ப உற்சாகமா இருக்கு. நான் கொடுக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. 6ஆம் வசனத்தை பாருங்க. in verse 6. பிறகு ஆண்டவர் அவர் என்னை நோக்கி ஆண்டவர் அனுப்பின இந்த புருஷன் இந்த மனுஷன் சொல்கிறார், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். இதை கண்டாயா? Are you seeing? Son of man, do you see this? Young people, do you see this? Will you see God at work in your life? Come and see God at work. சமப்படுத்துவோமாக. God cannot come down to our level. In fact, He has already. The beautiful thing என்னன்னா, அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னோட இணைந்து வா. Make your frequency in line with my frequency. அப்படி இருக்கும்போது நம்ம செல்ற இடம்லாம் ஆசீர்வாதமா நம்ம இருக்க போகிறோம். Hallelujah. Wherever you go, young people will be drawn to you, not because of your talents, your gifts, your beauty, your salary, your property. It's not because of that, because you have God inside of you. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையாக உயர்த்தப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறனால அநேகர் உங்கள் அண்டையில வருவார்கள், ஆதரவுக்காக வருவார்கள், ஆலோசனைக்காக வருவார்கள், ஆச்சரியப்பட வகையில வருவார்கள். எனக்கு சில நேரத்தில் ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய வாலிப நாட்கள்ல கர்த்தருக்குள்ள நம்ம வரும்போது நான் வந்துட்டு இருக்கும்போது I can see the difference when I'm in the Lord, when I'm not in the Lord. I can see for clear. அந்த அனுபவம் எனக்கு தெரியும். எந்த நேரத்துல நான் விலகி இருக்கேன், எந்த நேரத்துல அவரோடு இணைந்திருக்கேன் எனக்கு தெரியும். அவரோடு இணைந்து இருக்கும் போது ஜனங்கள் அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Is never too young to set off for the Lord. Hallelujah. Never too young. Me and my wife, பெரிய testimony. We can share a lot of story by God's grace. நம்ம சொல்றோம். By God's grace. அந்த ஆரம்பத்துல நம்ம விதைக்கும் போது, whichever state that God touches you, rise up for it. Now is the moment. இதேதான் அந்த நாள். பாருங்க, ஆண்டவர் பார்க்க சொல்லுகிற நடத்தி அவரை அந்த ஓரத்துல நதி ஓரத்துல நடத்தி காண்பிக்கிறார். ஹalleluya. நடத்தி போய் காண்பிக்கிறார். 7ஆம் வசனம், நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது.
அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். Hallelujah. Praise the Lord. Salt water. ஆண்டவர் அதுல ஜீவனை கொண்டு வருகிறார். அங்க இருக்கிற விருட்சங்கள், மீன்கள், அது சுற்றிலும் இருக்கிற மரங்கள், பறவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். You will be a healing to the nations. Hallelujah. இருக்கிறது ஒரே வாழ்க்கை, வாழ்ந்தா இயேசுவுக்காக, இல்லைன்னா அவருக்காக சாவுவேன்னு சொன்னோம். Never shortchange our life for anyone or any situation. Never compromise or be complacent. ஒண்ணு இயேசுவுக்காக, இல்லாட்டி வேணாம், விட்டுருங்க. அவருக்காக நான் வாழணும், அவருக்காக நான் பிழைக்கணும், அவருக்காக ஊழியம் செய்யணும், அவருக்காக நான் சாட்சியா இருக்கணும், இல்லைன்னா வேணாம், நான் விட்டுறேன். ஆற்றுல ஒரு கால், சேற்றுல ஒரு கால், வாழ்க்கையில் வாழ்ந்த காலம் எனக்கு உண்டு. இங்க இருக்கிற பலர் பெரியவர்களும் முதியவர்களுக்கு இருக்கு. ஆனா திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது, ஐயோ இதுல நான் விட்டுட்டேனே. அதான் கர்த்தர் இந்த நாளில வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். I want to encourage you. Be that blessing. When you are in the river of God, God will guide your life every step of the way. அப்பப்ப கொஞ்சம் தவறினாலும் எழுந்து நிற்பீங்க, நடப்பீங்க. Hallelujah. கடைசி 9ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி, ஹalleluya, இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். Praise the Lord. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். Wherever this river of God is and wherever you are, everyone will live. They will be so blessed. They will be so blessed. Hallelujah. உங்கள் மூலமாக எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையை எண்ட் பண்ணாம, அவங்களுடைய வாழ்க்கையை சோர்ந்து போன நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட எத்தனை பேரு நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருப்பதற்கு கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த சீசனை விட்டுறாதீங்க. தாவீது தன்னுடைய காலத்தில் தேவனை சேவை செய்தார். David served God in his generation. Praise the Lord. நான் சொல்லியிருக்கிறேன், நான் இதை அடிக்கடி சொல்றேன், திரும்பி நான் சொல்றேன். 70 வயது ஒரு பிரசங்கம் பண்றவர் இங்க நின்று பிரசங்கம் பண்ணினாலும், 17 வயது வாலிபன் எங்கிருந்து பிரசங்கம் பண்ணினாலும் ஏற்ற கணத்தை நான் உட்கார்ந்து நான் செலுத்துவேன். I'm ready to give my pulpit to any young person who is ready to preach. This is not my pulpit. This is not my church. This is not my ministry. It's God's. I'm so ready to build you all up in the Lord. கர்த்தர் உங்களை உயர்த்தி பயன்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சையா இருக்கிறது, என்னுடைய வாஞ்சையா இருக்கிறது. எனக்கு சிலர் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நான் இங்க நிற்கிறேன். தடுமாறின காரணங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சொன்னேன்ல நேற்று, அந்த அண்ணன் அவங்க பக்கத்துல தான் நின்று வர்ஷிப் லீட் பண்ணேன். பாட்டு ஞாபகம் இருக்கு, என்னன்னா பாட்டுலாம் பாடினேன். ஓ ஹalleluya. வருகிற 3-5 வருடத்திற்குள்ள நம்முடைய வாலிப பிள்ளைகள் தலைமைத்துவத்தில் நிலைமையில இருந்து பிரசங்கத்தை பண்ணுவதும், வார்த்தை பகிர்ந்து கொள்வதும், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதும், உபவாசிக்கிற வாழ்க்கையில வாழ்வதற்கும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. Now is the time to be spiritual and not be shy about it. Not be afraid about it. Come into the deep. வந்துருங்க. Everything else in your life is going to fail you. Come deeper. Hallelujah. ஆழத்தில் வா மகனே, மகளே, ஆழத்தில் வா. இன்றைக்கு வருகிற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வந்து சேருகிறது. ஆழத்தில் வா. Come deeper. Come deeper. Whatever the opportunity, கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கிறதா, ஜெபமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் come deeper. Hallelujah. There's much more in store in the deep. சங்கீதத்தில் பார்க்கிறோம், ஆழத்தை கூப்பிடுகிறது, ஒரு சத்தம் வருகிறது. Oh, don't you see? பார்க்கவில்லையா, செவி சாய்க்கவில்லையா? வா மகனே, மகளே என்று ஆண்டவர் கூப்பிடி கொண்டிருக்கிறார். அந்த குரலை கேட்டுதான் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் நம்முடைய சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 ஆராதனையா இருக்கிறதுனால we have to have 2 services, but we bless our young people. தொடர்ந்து கர்த்தருக்காக நீங்க ஓடி பிரயாசப்பட வேண்டும். You know, we as adults, we have our season.
in our stage that we need to hand over the baton. அந்த காலம் நான் சிலர் சொல்லுவாங்க today's children or youths are tomorrow's leaders. I rather think that they have to be today's leaders. Tomorrow சொல்லிட்டா அது நம்மளுக்கு வயதாயிரும். Rise up young people. This is youth Sunday. அதனால தான் உங்களுக்கு என்று ஒரு பிரசங்கத்தை கர்த்தர் என் மனதில் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக நடத்தும்படி சபையாக உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். And as a young people in this church, may the Lord keep you all together. 5-10 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த பேட்ச்ல நான் இருந்தேன் as a young person. நான் சொன்ன மாதிரி என்னுடைய கதை மாதிரி சிலருக்கு அந்த கதை இருக்கு. இந்த பேட்ச் we confirm together, we baptize together, we serve together ன்னு சொல்லணும். உங்களுடைய யங் ஸ்டேஜ் நீங்க பின்னாடி பார்க்கும் கல்யாணம் பண்ண பிறகு பின்னாடி பார்க்கும்போது இந்த சிஸ்டர் என் கூட இருந்தாங்க, இந்த பிரதர் வாஸ் வித் மீ. We were same in the Sunday school, we were same in the youth groupல. அப்படிப்பட்ட அனுபவத்தை குறித்து நீங்க நல்ல கதைகளை சொல்லணும். நிறைய வாட்டி நம்ம வந்து விடிய கால நானும் மனைவி ரொம்ப பேசுவோம். My wife is from Malaysia, you know how much she miss her hometown and her family. 22 years here. சரி, அதான் அவங்க நினைவு வரும். Tamil Methodist Church, Kampa Goping, 14-15 yearsல ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஓல்ல அண்ணமார்கள் நடத்தினாங்க. ரொம்ப சொல்லுவாங்க அந்த அனுபவங்கள். இன்றைக்கு நீங்க விதைக்கிற நல்ல விதைகள் பிற்பாடு நீங்க 5 years later you will tell you, இந்த சீசன்ல என்னுடைய வாலிப நாட்கள் அவ்வளவாக இருந்தது. Hallelujah. Hallelujah. Parents, I want to encourage you all, stand along with your children. Now is not the time to be condescending. நான் சொல்றேன் நீ கேளு, அப்படி இல்லை. நானும் வரேன், உன் கூட வரேன். I come alongside your life. You can ask my children how many times I've asked forgiveness to them. You can ask them. I'm not joking. I'm not joking. என் வாழ்க்கையில் என் தவறு இருந்துச்சு, நான் தவறாக அவங்களுக்கு நடத்திட்டேன். I sit down and I say sorry. I've even teared before them. They know me. Authentic life வாழணும். நீ பைபிளை படிச்சியா, நீ ஜெபிச்சியா சொல்லிட்டு நம்ம வேற மாதிரி வாழ்ந்தோன்னா அது சரியில்லை. You have to walk alongside your children or you'll lose them. ஓ கிராஸா நீ கிராஸிக்கே ஓ செய்தி எனக்கு தான் வருது. நான் சொல்றேன்ல என்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி தான் நான் சொல்றேன். Can ask my children, tell you can talk to them, go and talk to them. I'm no perfect father, no perfect pastor. I try to be as authentic as I can. Parents, அவங்க கூட நீங்க நடக்கணும். And young people, ஸ்திலா உங்களுக்கும் செய்தி வருதுல, தகப்பன் தாயை கனப்படுத்தும் போது அது வருகிற ஆசீர்வாதம் சொல்லவே தேவையில்லை. கனப்படுத்துங்க, உங்க வாழ்க்கையினுடைய செழிப்பு அப்படிதான் வரும். நிறைய இருக்கு சொல்ல. கர்த்தர் நம்முடைய வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். Can I ask all the young people in our church to stand? We want to pray for you before we head on to communion. Come. வாலிப பிள்ளைகள், come. Just stand up. May this word today bring healing to you, bring strength to you. ஆழத்திலே நம்ம வரும். Come Solomon, just the keyboard. ஆழத்திலே நம்ம கடந்து வருவோமாக. Hallelujah. பக்கத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் கரங்களை நீட்டி வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்போமாக. This the generation we can pray, encourage, strengthen them. Sometimes அவங்க கடந்து வருகிற stages we may not know, fully understand பண்ண கஷ்டமா இருக்கும் சில நேரத்தில். But at least we can pray and bless them. Country. Maybe your child is not here. ஒருவேளை உங்க குடும்பத்தில் ஒரு வாலிபர் இருந்தாலும் அவங்கள நினைச்சு கையை வைத்து கொஞ்சம் bless பண்ணுங்க. Never mind, அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஆசீர்வதிக்கிற ஒரு சந்ததியாக. Young people, I want you to just lift up your hands to the Lord. This is your Sunday. Don't lose it. Don't lose the moment. Just lift up your hands to the Lord. Say, Lord, I want to come deeper. ஆழத்தில் நான் வரப்போகிறேன் ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாளினுடைய செய்திக்கு மறு உத்தரவு கொடுத்து நான் வாழ வேண்டுமே என்று சொல்லி. God hears your cry, young man, young daughter, son. Hallelujah. உங்க இருதயத்துல ஒருவேளை சில காயங்கள் இருக்கிற அந்த காயங்கள் ஆண்டவர் ஆற்றுகிறார், தேற்றுகிறார். May God heal you. The areas that God needs to heal you, strengthen you, empower you. Oh Rabba Shakar Rabba Karandira Makarayanda. Reka Mana Rabara. பிள்ளைகளே, பெரியவர்களே, ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ராக்கபாரா காராபாரா. நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிங்க. அவங்களுடைய பள்ளிக்கூடத்துல, படிப்புல, அவங்களுடைய முன்னேற்றத்துல, அவங்களுடைய கரியர்ல, அவங்களுடைய வாழ்க்கை துணையில, தீர்மானங்களிலே செழிப்பா இருக்க வேண்டும் என்று நம்ம வாழ்த்துவோம்.
வாலிப பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய விசேஷமான பிரசனம் தாங்கி செல்லுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, let your hearts be lifted up, அப்பா. உங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து அவங்களை உயர்த்தி வைங்க ஆண்டவரே. இந்த செய்தி நல்ல நிலத்துல விழுவட்டும் ஆண்டவரே, நல்ல நிலத்துல விழுவட்டும் ஆண்டவரே. Lord, mend the broken relationship, whether it's in the church or family or in your workplace, Lord, or schools. Give them a heart that is free to serve you, Lord, to worship you, O God. Oh Rabba Shaka Ramakara. ஒருவேளை சில வாலிபர்கள் தவறான தீர்மானத்தை எடுத்தீங்க, பாதை சரியா இல்லாட்டியா, இதுதான் அந்த நாள் தருணம் ஆண்டவரே. I want to come deeper, Lord. Oh, I find that joy in the deeper life of God. I find that victory in the deeper life of God. I find the satisfaction in the deeper life of God. Oh Rabakaba Ribakama Raki Raba Sarakabarani Rakabara Sharakabara. பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க ராஜா. ஓ ரகபா ரியாந்தா ரபா கோராரியாந்தா. பிசாசங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உயர்ந்த நிலையில அவர்களை வைங்க ஆண்டவரே. விசேஷ கரமாளுகை செய்யட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.